மக்கா வணக்கம்டே. நல்லா விட்டாங்க ஐயா ஃப்ரீ பஸ்ஸு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பக்கம் மத்தியானம் நல்லா உச்சி வெயில், 1:30 மணி வெயிலில் பெண்கள் பஸ்ஸுக்காக காத்து கிடக்காங்க. வந்த பஸ்ஸு நிற்காம போய்கிட்டே இருக்கு. பாவம் பெண்கள் அந்த உச்சி வெயிலில் பின்னாடியே ஓடிட்டு கிடக்காங்க. என்னமோ பிரச்சாரத்தப்ப பெண்கள்லாம் அந்த பஸ்ஸை ரொம்ப ஆசையாக ஐயா ஸ்டாலின் பேரை சொல்லி கூப்பிடுறதா திமுக காரங்கள்லாம் சொன்னாங்க. இப்போ யோசித்து பார்த்தா சிரிப்பு தான் வருது. அளவுக்கு மீறி உருட்டியிருக்காங்க. சரி மக்களே, அவங்க ஒரு பக்கம் அவங்க பாட்டு உருட்டிக்கிட்டே இருக்கட்டும். நாம் இன்னைக்கு உண்டான விரிவான செய்திகளெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. அதிமுக ஆட்சியில் சென்னையிலலாம் கரண்ட் கட்டுனா என்னென்னே தெரியாமல் இருந்தது. திமுக ஆட்சியில் ராத்திரி நேரத்தில் கரண்ட்டை சொல்லாமல் கொள்ளாமல் கட் பண்ணியிருந்தாங்க ஐயா. 800 பக்கம் இதை கண்டித்து ஜனங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. போராட சொன்னதே திமுக கவுன்சிலர் தான் சொல்லுதாங்க ஐயா. விளம்பர ஆட்சியில் கர்ப்பிணி பெண்கள் தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணுதாங்க ஐயா. பிரசவ வார்டில் தண்ணி வைக்க மாட்டேங்காங்களாம். காசு இல்லாதவங்க தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர்றோம், எங்களை இப்படி பாடாப்படுத்துறீங்களேன்னு பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. தேனி பக்கம் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பண மோசடி பண்ணியிருக்காங்களாம் திமுக பெண் கவுன்சிலர். பணத்தை கொடுத்து ஏமாந்தவர் எப்படிலாம் ஏமாத்தினாங்கன்னு புகார் கொடுத்து பேட்டியும் கொடுத்துருக்காருயா. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கம் வருமான வரித்துறை அதிகாரிகள்னு சொல்லி ஒரு 10 லட்சம் ரூபாயை மோசடி பண்ணியிருக்காங்க திமுக நிர்வாகிகள். இவங்களை அதிகாரிகள்னு நம்பி பட்டாசு ஏஜென்ட் ஒருத்தர் பாவம் ஏமாந்திருக்காரு. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். ஜனங்க என்னப்பா தெருவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. விளம்பர ஆட்சியில் நாம் வீதிக்கு தான் வருவோங்கிறது முன்னாடியே தெரியும். ஆனால் இப்படி கொதிச்சு போய் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலப்பா. ஒரு இடத்துல என்னடான்னா கரண்ட் இல்லைங்கிறாங்க, இன்னொரு இடத்துல என்னடான்னா தண்ணி வரலைங்கிறாங்க. பாவம் இந்த போலீஸ்காரங்க போராட்டத்தை கலைக்க முடியாமல் போராடிக்கிட்டு கிடக்காங்க. சென்னை 800 பக்கம் நேரு நகரில் ஜனங்கள்லாம் திடுதுப்புன்னு ரோட்டில் வந்து உக்காந்துட்டாங்க ஐயா. என்னன்னு கேட்டால் ராத்திரி நேரத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் கரண்ட் கட்டு பண்ணுதாங்களாம். ஈபிக்கு ஃபோனை போட்டு என்ன ஆச்சு எப்போ கரண்ட் வரும்னு கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேங்காங்களாம். சரி லோக்கல் திமுக கவுன்சிலர்கள்ட்ட கேட்கலாம்னு பார்த்தா அவர் ரோட்டில் போய் உட்காருங்கன்னு சொல்லுதாராம். ஆளுங்கட்சி கவுன்சிலரே போராட சொல்லியிருக்காரு. போராட்டத்தை கலைக்க வந்த போலீஸ்காரங்களுக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் ஆனப்ப தான் இந்த உண்மை வெளியில் வந்திருக்கு. மின்வெட்டு தான் திமுக ஆட்சியோட அடையாளம். இதுக்கெல்லாம் கோவப்பட்டா இப்படி. இங்க இப்படின்னா சிவகங்கை பக்கம் தெருவில் கழிவு தண்ணி தேங்கி கிடக்குன்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு. சாதாரண விஷயம். உள்ளாட்சியில் நல்லாட்சின்னு ரைமிங்கா பேசி ஓட்டு கேட்க தெரியுதுல்ல. அப்ப ஜனங்க பிரச்சனையை சொல்லும் போது சரி பண்ண வேண்டாமா? எத்தனை தடவை புகார் கொடுத்தாலும் கண்டுக்க மாட்டேங்காங்களாம். அதான் ஜனங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கேயும் போலீஸுக்கும் மக்களுக்கும் இடையில சின்னதா வாக்குவாதம் நடந்துச்சு. கழிவு தண்ணி பிரச்சனைக்கே போராட்டம் பண்ணியிருக்காங்களே, குடி தண்ணி வரலன்னா என்ன ஆகுறது? கடலூர் மாவட்டம் ரெட்டாக்குறிச்சி ஊராட்சியில 1 மாசமா ஊராட்சி நிர்வாகம் ஒழுங்கா தண்ணி கொடுக்க மாட்டேங்கான். பிரசிடென்ட் சரியில்லை, மெம்பர் சரியில்லைன்னு ஜனங்க காலி கூடத்தோட ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆலம்பாக்கம் பக்கம் கூட 1 மாசமா தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி கிராம மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க ஐயா. இதுக்கு தான் கோடை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்து அளவுல எல்லாத்தையும் தயாராக்கணுங்கிறது. ஐயா ஸ்டாலின் வெயில் காலத்தில் ஜனங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணார். ஆனால் அரசாங்கம் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கவனிக்காம விட்டாரு போல.
அதான் இப்படி ஜனங்க காளி குடத்தோட தெருவில் நிற்கிறாங்க. என்னமோ இப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லுதாங்க. பிரச்சனையை தீர்க்காங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். We are coming from income tax department அப்படின்னு சொல்லி 20 லட்சம் ரூபாயை சுருட்ட நினைச்சிருக்காங்க 2 திமுக நிர்வாகிகள். நல்ல வேலை கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டதால சிக்கிக்கிட்டாங்க. திமுக ஆட்சியில் மோசடி கும்பல் எப்படியெல்லாம் கிளம்புதுன்னு பாருங்க. அதுவும் ஆளுங்கட்சி நிர்வாகிகளை இப்படி மோசடி பண்ணிட்டு தெரிஞ்சா இதை எங்க சொல்லி அழுகுறது? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கிட்ட ராமச்சந்திராபுரம்னு ஒரு கிராமம் இருக்கியா. அந்த ஊர்ல இருக்கிற சவுந்தரராஜங்கிறவரு பட்டாசு ஏஜெண்டா இருக்கிறாப்படியாமா. இவர்கிட்ட ரமேஷ் என்கிற திமுக இளைஞரணி நிர்வாகி, கருப்பசாமி என்கிற மற்றும் ஒரு திமுக நிர்வாகி உட்பட 4 பேர் 10 லட்சம் ரூபா கேட்டு மிரட்டி வாங்கியிருக்காங்க. பட்டாசு ஏஜென்ட் இவங்களுக்கு ஏன்யா காசு கொடுத்தாருன்னு விசாரிச்சதுல இந்த திமுக நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்காங்க, இன்கம் டேக்ஸ் ஆபீசர்னு போய் சொல்லி நாடகமாடி 10 லட்சம் ரூபாயை மிரட்டி வாங்கியிருக்காங்க. சரி வாங்கினாங்கல்ல, அத்தோட ஓட வேண்டியதுதானே. ஆசை யாரை விட்டுச்சு, இன்னொரு 10 லட்சம் வேணும்னு கேட்டு மிரட்டியிருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த பட்டாசு ஏஜென்ட் சுதாரிச்சுட்டார். உடனே சிவகாசி டிஎஸ்பி ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு. அப்புறம் விசாரிச்சதுல தான் உடன்பிறப்புகளோட நாடகம் அம்பலமாயிருக்கு. பாருங்க எப்படியெல்லாம் மோசடி பண்ணுதாங்கன்னு. இந்த விளம்பர அரசாங்கம் டாஸ்மாக் மேல காட்டுற அக்கறைய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகள் மேல காட்டுதான்னு தெரியலையப்பா. என்னன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தண்ணி வரலன்னு கர்ப்பிணி பெண்கள் போராட்டம் பண்ற அளவுக்கு சுகாதாரத்துறை சுணங்கி போயிருக்கு. ஒசூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வளாகத்தில் ஒரு டீ கடை இருக்குய்யா. அந்த கடையில் பச்சி போண்டாலாம் மடிச்சு கொடுக்க பேப்பர் வச்சிருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுயா. என்னடா இதுன்னு எடுத்து பார்த்தா ஆஸ்பத்திரியில் கொடுக்குற சீட்டு. ஆஸ்பத்திரிக்கு வைத்தியம் பார்க்க வர்றவங்களுக்கு நுழைவு சீட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த சீட்டை தான் இப்படி தீமண்டம் அடிக்க டீ கடையில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு டீ கடையில் வேஸ்ட் பேப்பர் கை தொடங்கிருக்கா? இது என்ன சின்ன பிரச்சனைன்னு நினைக்காதீங்கப்பா. இந்த பேப்பரு நம்ம கட்டுற வரி பணத்துல வாங்குற பேப்பரு. இதை இப்படி டீ கடையில போட்டு வச்சிருக்காங்கன்னா காசு வீணா போச்சு இல்ல. இதே மாதிரி மருந்து மாத்திரையெல்லாம் வீணாக்குனா என்ன செய்யறது? என்னமா இதை விட பெரிய கொடுமை கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில நடந்திருக்கு. அங்க பிரசவ வார்டுல 3 நாளா தண்ணி வரலையாம். பாவம் கர்ப்பிணி தாய்மார்கள் 2 உசுரா இருக்கிற வார்டு அது. அங்க கூட விளம்பர கவர்மெண்ட் கவனம் செலுத்தலைன்னா என்ன செய்ய? கர்ப்பிணி பெண்கள் பாவம் போராட்டமே பண்ணிருக்காங்க. எவ்வளவு தண்ணி வாங்கி நாங்க யூஸ் பண்ணிடுவோம். சரி பண்ணலாம். நாங்க கஷ்டப்படுற ஃபேமிலின்றதால தான் இந்த ஜிஹெச்க்கு வந்தோம். இந்த ஜிஹெச்ல தண்ணி இல்லாம எங்க வெளியில போய் கடையில வாங்கி சாப்பிடுறோம். போனா வாங்கி அந்த குடத்துக்கான தண்ணி கொடுத்து ஒருத்தருக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தா நாங்க என்ன பண்ணுவோம்? அவங்க வீட்டுக்காரங்க குடம் தண்ணி விக்கிறாங்களா? ஆமா எல்லாமே விக்கிறாங்க. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தாய் சேய் நலப்பட்டகம் பரிசு பெட்டகம்னு கொடுத்துக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டில் தண்ணி கொடுக்கலன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. 3 வருஷத்துல திராவிட மாடல் பண்ண பெரிய மாற்றம் இதுதான். நல்ல ஆச்சிடா சாமி. மக்கா தலையாரி வேலைக்கு 12 லட்ச ரூபா, உதவியாளர் வேலை வேணும்னா 10 லட்ச ரூபா, பணம் ரெடினா ஒரே வாரத்தில் வேலையை போட்டு கொடுத்துடலான்னு திமுக பெண் கவுன்சிலர் இந்த அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பண மோசடி பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்குய்யா. தேனி சிவாஜி நகர்ல கிருஷ்ணகுமாரின்னு ஒரு திமுக கவுன்சிலர் இருக்காங்க ஐயா. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நான் ஆளுங்கட்சி கவுன்சிலரு, நான் நினைச்சா கவர்மெண்ட் வேலையெல்லாம் ஈஸியா வாங்கி கொடுத்துடுவேன்னு சொல்லியிருக்காங்களாம். அதை நம்பி ஐயப்பங்கிறவரு மகனுக்கு வேலை கேட்டிருக்காரு. தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வேலை ரெடியாக இருக்குது, 1 லட்ச ரூபா மட்டும் கொடுங்கன்னு இந்த அம்மா கேட்டிருக்காங்களாம். அவர் ஒரு 75,000 ரூபாயை முன்பணமாக கொடுத்ததா சொல்லுதாரு. பணத்தை வாங்கிட்டு 1 வருஷமா ஏமாத்திட்டு இருக்காங்களாம் திமுக கவுன்சிலர். எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதாவது ஒரு தேதியை சொல்லி அப்போ ரெடி ஆயிரும் இப்போ ரெடி ஆயிடும்னு உருட்டிட்டு இருக்காங்களாம். கொடுமை என்னன்னா, உங்கள் மகனுக்கு 3000 ரூபா சம்பளம் ஏற்றிருக்கோம், இன்னும் ஒரு 20,000 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு வேற கேட்டிருக்காங்கன்னு சொல்லுதாங்க. அந்த ஆடியோலாம் இப்போ வெளியில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கியா. மக்கா இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சரி கட்சி நிர்வாகிகளும் சரி எல்லாரும் வந்து சரியா நடந்துக்கணும், எதுலையும் போய் சிக்கிடக்கூடாது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. யாராவது தப்பு பண்ணீங்கன்னா சர்வாதிகாரியா மாதிரி நடவடிக்கை எடுப்பேன்லாம் சொன்னார். அப்பையும் கூட இந்த புகார் குற்றச்சாட்டுலாம் குறைஞ்ச பாடில்லை. அதாவது மக்களே, திமுகவினர் பண மோசடி பண்ணிட்டாங்கன்னு நாம் பேசி எந்த புண்ணியமும் இல்லை. நாம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கவர்மெண்ட் வேலைக்கு காசு கொடுக்கறது தப்பு தானே,
நாம் அதை செய்ய போய் தானே இப்படிலாம் ஏமாத்துறாங்க. இப்போ கோர்ட்டு கேஸ்னு அலையணும், இதெல்லாம் தேவையா? நாம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.